அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பர் சரிங்களா, பம்பருக்கு சைபர் 26 வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பரில் வச்சுருந்தான். ஸோ இந்த பம்பர் ட்ராவில் நமக்கு வந்து என்ன மிஸ்மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 6 வரத்துக்கான வாய்ப்புகள் டபுள் செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக எடுத்திருந்தேன். ஆனால் அதில் ஆல் போர்டில் 6 மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ எனிவேஸ் நம்ம கொடுத்ததில் ஒரு சின்ன ஒரு வெற்றி இருந்தாலுமே இந்த வெற்றிலாம் நமக்கு பத்தாது. மேலும் 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 நல்ல ஒரு வெற்றிகளை நோக்கி நம்ம போயிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். நமக்கு இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 சரிங்களா. நமக்கு 29/3/26 சாம்ருதி 48 சரிங்களா. சாம்ருதி 48 நண்பர்களே, உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது நம்முடைய கணிப்புகள் சரிங்களா. நம்ம கணக்கில் வந்து இது வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சா வைங்க, இல்லைனா வேண்டாம். அடுத்தடுத்த ஆட்டத்தில் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த எண்ணெயோட நம்ம ஆட்டத்தை முடிச்சுட்டு போகிறது கிடையாது. கேம் வந்து கண்டினியூ பண்ணி நல்லா ஹிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பாருங்கள், பிடிச்சா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோஸ்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நல்ல ஒரு வெற்றி நோக்கி போக முடியாது. உங்களுக்கு நிச்சயமாக இந்த வெற்றிகள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு வின்னிங், நல்ல ஒரு ஆட்டம் கண்டிப்பாக நம்ம எடுத்து கொடுப்போம். ஸோ வெற்றி அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே சேஸ் பண்ணி போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட தேடி வந்துடும். ஸோ அது நம்ம ஏபிசி. நாளை நம் கையில் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலோட ட்ரேட்மார்க் சரிங்களா. அது வந்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாளைக்கான வெற்றி அப்படிங்கிறது நம்ம தேடி கண்டிப்பாக எடுத்துருவோங்கிறதுக்காக தான் சரிங்களா. அதுமாதிரி நாளைக்கான கணிப்புகள் பார்த்துடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எல்லாமே உங்களுக்கு புரியும் சரிங்களா. நாளைக்கு வந்து கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் 2/6க்கு நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் என்ன தெரியுமா நண்பா? நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 9 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைபர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 26 அப்படிங்கிறதுக்கு. ஸோ பியில் வச்ச 2 நமக்கு அப்படியே நாளைக்கு பேர் பண்ணி 2ஆம் நம்பர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைபருக்கு பவர் பண்ணுவானா நண்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா. அடுத்தது 9. நம்ம 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபருக்கு சரிங்களா. அதாவது சைபருக்கு முன்னாடி ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்குது சரிங்களா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சைபருக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா சைபருக்கு முன்னாடி 1 இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா +or-1 சரிங்களா. இப்போ நமக்கு மேக்ஸிமம் சைபர் நான் கொடுக்குறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சைபருக்கு முன்னாடி நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் தான் நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2க்கு வந்து பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 நண்பா சரிங்களா. 2க்கு பவர் வச்சோம் அப்படின்னா 7 உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் வைக்கலை அப்படின்னா நமக்கு 2க்கு 4 கேமில் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அடுத்தது பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபோர்டு பார்த்துடலாம். பி வந்து பார்த்தாச்சு. நமக்கு சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 வச்சுருக்கான் சரிங்களா. 6க்கு ஒரு 9 வந்து சப்போர்ட் நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைபர் சரிங்களா 7 வச்ச ஏன்னா பம்பர் ட்ரா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் அப்படியே தலைகீழாக மாற்றுவான், உல்ட்டா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உல்ட்டா பண்ணுறான் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் எந்த மாதிரி உட்காரும் அப்படின்னா 7 வைக்கிற நம்பர் தூக்கி சியிலையும், சியில் வச்ச நம்பர் தூக்கி 7லையும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி போட்டான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சிபோர்டு சைபர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா சரிங்களா. உங்களுடைய கால்குலேஷனில் இது வருது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கலனா வேண்டாம். நாளை ஒரு கேம் வந்து நல்ல ஒரு கேமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆல் போர்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு சைபர் 4 சரிங்களா. ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் மற்றும் 4 உங்களோட கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். இது நம்மளோட கணிப்புகள் மட்டும்தான் சரிங்களா. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். நல்ல நல்ல ஆட்டம் இருக்குது. ஸோ இனியோட நம்ம அந்த கேமை முடிச்சுக்க போகிறது கிடையாது. அடுத்தடுத்த ஆட்டம் வெறித்து நம்ம வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நல்ல ஒரு ஆட்டம், நல்ல ஒரு கேம் பிளேயில் நம்ம கண்டிப்பாக வந்து மீண்டும் சந்திக்கலாம். நாளை ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேளுக்கு சிம்பிளில் சந்திக்கலாம்பா. அதேமாரி லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், நல்ல ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. நாளை சரிங்களா. நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வெற்றி வீடியோவில் சந்திக்கலாம். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வெற்றி வீடியோ தான் சந்திப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் இதெல்லாம் ட்ரை பண்ணணும்பா. இது நம்மளுடைய ஓன் கெஸ்ஸிங் தான் சரி. நாளை ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேள்வி வீடியோவில் சந்திக்கலாம்.